அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் எண்கணிதத்தில் சுக்கிராதிக்கத்தில் பிறந்த 6ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். 6, 15, 24 இந்த தேதியில் பிறப்பவர்கள் சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று பிறக்கக்கூடியவர்கள். சுக்கிர பகவான் என்பவர் அசுரகுரு என்று அவருக்கு பெயர். அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர். சஞ்சீவினி மந்திரம் பெற்றவர். வைத்திய சாஸ்திரத்தில் இறந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய மந்திரத்தை அவர் சிவபெருமானிடத்தில் பெற்றிருக்கிறார். இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். அவருடைய ஆசி இல்லாமல் யாரும் கார், பங்களா, ஏசி போன்ற இந்த உலகத்தில் என்னென்ன சுகபோகங்கள் இருக்கிறதோ அத்தனை சுகபோகங்களுக்கும் அதிபதி. அந்த ஆதிக்கத்தில் பிறப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சுகமாக வாழ்வதே. மரணம் கூட வரக்கூடாது சார், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்குது, எதாவது மறந்துருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கும். மகான்கள், துறவிகள் இந்த உலகம் மாயை என்று சொல்லுகிறார்களே, காயமே இது பொய்யடா, இது காற்றடைத்த பையடா என்று பட்டினத்தார் சொல்லுவதையெல்லாம் இவர்களால் ஏற்க முடியாது. வியப்பாக இருக்கும். ஆகா, இந்த உலகத்தில் எவ்வளவோ சுகங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ பதவிகள் இருக்கின்றன, இந்த உலகம் மாயை என்று சொல்லுகிறார்களே, இவர்கள் எங்குதான் போகிறார்கள் என்று வியப்பாகவும் அவர்களுக்கு வேதனையாகவும் இருக்கும். ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணம், முழுக்க முழுக்க சரீர கிரகம் இது. சரீரத்தால் அனுபவிக்கக்கூடிய அனைத்தையும் திருப்தியாக அனுபவிப்பார்கள். சுகம் ஒன்றே அவர்களுடைய லட்சியமாக இருக்கும். அதற்கு பொருள் தேவை. அதற்காக சதா பொருள் தேடுவதிலையும் கேளிக்கையிலும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அதுக்கான அதிர்ஷ்டங்களும் இவர்களுக்கு அந்த சுக்கிர பகவான் வழங்குகிறார். சுக்கிராயத்தில் பிறந்தவர்களை பார்த்த மாத்திரத்திலே நாம் சொல்லிவிடலாம். அவருடைய அங்கங்கள் அனைத்துமே செய்து வைத்ததை போல் இருக்கும். கண்கள் பிரகாசமாக இருக்கும், வட்ட முகம், சுரட்டை முடி, ஒரு நடை, உடை, பாவனை அனைத்திலையுமே அவருடைய ஸ்கின், தோலே மென்மையாக இருக்கும். மஞ்சள் நிறமாக பட்டு போன்ற ஒரு மெல்லிய தோல் இருக்கும். சுக்கிராதிக்கத்தை பார்த்த உடனே நம்ம சொல்லலாம். அந்த சுக்கிரனுடைய தன்மைகள்லாம் மிகவும் அவர்கள் சுத்தத்தை விரும்புவார்கள். ஒரு கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட அது சாதாரண கழிப்பறை அவர் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சுகபோகங்களிலேயே நாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட கிரகங்களுக்கு வறுமையோ பிரச்சனையோ வந்துவிட்டால் அவர்கள் தவறான வாழ்க்கையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த குணாதிசயங்களையும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ரகசியங்களையும் சொல்லுவதை கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும். இவர்களை திருமணம் செய்து கொடுக்கும்போது கூட இந்த ஆதிக்கத்தில் பிறக்கிற பெண்களை முடிந்தவர்களும் நீங்கள் வசதியான இடத்தில் கட்டி கொடுப்பது நலம். காரணம், அவர்கள் சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்தவர்கள். இதுதான் என் விதி, எனக்கு இது வாய்த்து விட்டது, நான் டிவி ஸ்பெட்டில் தான் செல்ல வேண்டும், எனக்கு ஸ்கூட்டி கிடைக்காது என்று ஒரு நிலை வந்தால் அதை ஏற்க மாட்டார். அதற்காக போராடுவார்கள். மிகவும் துயருடுவதற்கு வாய்ப்பு. அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் அவர்களுக்கு வரனை பார்க்கிற பொழுது முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு செல்வந்தர்கள் இடங்களை தேர்ந்தெடுப்பது உங்கள் குழந்தை நலமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். அதனால் இவர்களுடைய கல்வி அனைத்துமே உயர்ந்த நிலையில் தான் இருக்கும். புலன்களால் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் இவர்கள் திருப்தியாக அனுபவிப்பார்கள். இசை, நாடகம், பழமை, நாட்டியம் இந்த மாதிரி துறைகளில் மாபெரும் வளர்ச்சி அடைந்தவர்கள். இன்றைக்கி சினிமா துறையில் கொடிகட்டி பிறப்பவர்கள் இந்த சுக்கிராதிக்கத்தில் பிறந்தவர்கள் தான். அங்கு மட்டுமல்ல, எந்த இன்னைக்கு நகைக்கடையிலிருந்து, துணிக்கடையிலிருந்து, ஆடம்பர பொருள்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அந்த துறைகள் எல்லாம் இவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். அங்கெல்லாம் இவர்கள் பிரகாசிப்பார்கள். இவர்கள் யாரையும் அவ்வளோ எளிதில் நம்ப மாட்டார்கள். ஆராய்ந்து அவர்கள் மிகவும் உற்ற நண்பர். ஒரு சிலர், அவர் 100 பேர் பழகிறார் என்று சொன்னால் ஒரு 2 பேரை அவர்கள் நண்பர்களாக ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயமாக இருப்பார். காரணம், இவரால் ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ, எவ்வளோ பிரச்சனை வந்துடுமோ என்று. உடல் கிரகம் அல்லவா, சுகம் கெட்டுவிடக்கூடாது என்பதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். சுக்கிரன் முழுக்க சுக போகம், சொத்து, சுகம், இதுதான். அது இல்லாமல் அவர்கள் வாழவே முடியாது. அதனால் அதுக்காக வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பொருத்தமான பெயர்களும் இருக்க வேண்டும். அவர்கள் பிறந்த தேதிக்கு பொருத்தமான பெயர்கள் இருந்துவிட்டால் அவர் எண்ணியபடியே வாழ்ந்து விடுவார். இல்லை என்றால் அவர்கள் ஏக்கமுடையவர்களாக இருப்பார்கள். அதனால் உங்களுடைய கைரேகையும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் சோதித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிறந்த தேதிக்கு அது பொருத்தமாக இருக்கிறதா
என்பதை தெரிந்து செயல்படுகிற பொழுது மாபெரும் வெற்றிகளை அவர்கள் உருவாக்க முடியும். அதனால் நீங்கள் பிறந்ததே இந்த உலகத்தில் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வழங்கப்படுகிறது. இதில் துறவியானவர்களே கிடையாது. அப்படியே துறவியானாலும் ஒரு லக்ஸுரியான ஒரு பணக்கார சுவாமிகள் தான் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருப்பார்கள். அதனால் அவர்கள் ஒரு நாளும் ஏழ்மையை சகிப்பதில்லை. தன் எண்ணிய எண்ணங்களில் எதிலையும் ரிச் உயர்ந்தது சுகம் அப்படிப்பட்ட தொழில்களையும் அப்படிப்பட்ட விஷயங்களில் தேர்ந்தெடுப்பது நலமாக இருக்கும். வேலை செல்லுவது கூட இருந்தால் கூட அது ஒரு நல்ல நிறுவனமாக இருக்க வேண்டும், உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய ஜவுளி கடையில் தான் போய் வேலை செய்வாங்க. அதனால் உடம்புக்கு எந்தாவது தொந்தரவு வந்துட்டால் உடனே உடம்பை கவனித்துக் கொள்வார்கள். அவர்கள் சுக்கிராதித்தர்கள் உடம்பை பேணி காப்பவர்களை நம் பார்க்க இயலாது, பார்த்து கொள்ளவும் வேண்டும். இவர்களுக்கு அதிகமான பிரச்சனை, மலச்சிக்கல், இருதய சம்பந்தமான நோய்கள், பால்வினை சம்பந்தமான நோய்கள் வருகின்றன. அதனால் சுகபோதங்கள் நிதானம் தேவை. இல்லறங்களில் ஈடுபடுகிறவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஜீவசக்தியை நீங்கள் அதிகம் இழந்துவிட்டால் நிறைய நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கட்டுப்பாடான வாழ்க்கை உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை தரும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு எங்கும் துணை நிற்பார். உங்களுக்கு அதற்குரிய அதிர்ஷ்டங்களையும் அவர் வழங்குவார். அதனால் கூட பழகிறவர்களை நீங்கள் விரைவாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை தள்ளி வைக்கக்கூடும். அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு உதவியர்களை, உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அந்த உதவி செய்தவர்களை கடைசிவர்கள் நீங்கள் மறக்காமல் இருப்பது நலம் தரும். அங்குதான் உங்களுக்கு பகையும் உருவாகும். காரணம், உங்களை வளர்த்து விட்டதை கூட ஒரு சில நேரத்தில் உங்கள் வேலை பளுவு காரணமாகவோ அல்லது ஞாபக மறதியின் காரணமாகவோ அவர்களை விட்டு பிரியக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்தால் கூட அவர்களை நினைவு கூறுவது உங்களுக்கு நலம். அவர்களை பற்றி விமர்சனம் செய்யாமல் இருப்பதும் நலம். யாரால் நீங்கள் வளர்ந்தீர்களோ அவர்களை நீங்கள் எங்கு உதாசீனப்படுத்தினால் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். அதனால் முடிந்தவர்களும் நற்பையும் நன்றியையும் பேணி காத்தால் சுக்கிராதிக்கியர்கள் மாபெரும் வளர்ச்சி அடைவார்கள். இல்லை என்றால் உங்களுக்கு பகை அங்குதான் உருவாகும். நான் அவரை வளர்த்து விட்டேன், அவரை என்னை மதிக்கலை, அவர் எப்படி நல்லா வாழ்ந்துருவாரா, இப்படிலாம் ஒரு தீய வைப்ரேஷன்லாம் கூட வரக்கூடும். முடிந்தவர்களும் உங்களால் யாரால் பலன் நீங்கள் அடைந்தீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். யாரால் நீங்கள் பலன் அடைந்தீர்களோ அவர்களை முடிந்தவர்களும் பகைத்து கொள்ளாமலும் அவரை உதாசீனப்படுத்தாமலும் அவர்கிட்ட நீங்கள் எப்படியாவது ஒரு கனெக்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி பக்காவாக இருக்கும். இல்லைன்னா எப்பயுமே ஒரு தொந்தரவு அது மூலிமா வரும். முடிந்தவரையிலும் நீங்கள் மாபெரும் வளர்ச்சி அடைய கலை சம்பந்தமான 64 கலைகள் இருக்கிறது. ஒப்பனை கலையிலிருந்து இன்னைக்கு சிலை செய்வதிலிருந்து இன்னைக்கு கம்ப்யூட்டரில் எவ்வளவோ கலைநுட்பங்கள் இருக்கின்றன. அதனால் கலைநுட்பமான அழகு சார்ந்த துறைகளில் மருத்துவ படிப்பு எடுப்பவர்களாக இருந்தால் கூட பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட அழகு சார்ந்த துறைகளில் நீங்கள் மாபெரும் வெற்றிகளை குதிக்கலாம். எல்லா இடத்திலையும் உயர்ந்த பொருளை விற்க, வியாபாரத்தில் கூட தங்க கடை, ஜவுளி, பட்டு, இந்த மாதிரியான உயர்ந்த மக்கள் வாங்கக்கூடிய ஆடம்பர பொருள் சம்பந்தப்பட்ட எத்தனையோ துறை இருக்கிறது. அந்த துறைகளில் வியாபாரம் செய்வர்கள் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் உயர்ந்த நிறுவனங்கள், அழகு பொருள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் நீங்கள் பணிபுரிகிற பொழுது உங்களுடைய வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வீடு கூட உங்களுக்கு ஒரு கார்டனை போல் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். அதனால் வாழ்க்கையில் எல்லா சுகம்போகங்களையும் அனுபவிக்க நீங்கள் மகாலட்சுமி வழிபாடை செய்யுங்கள். உங்களுக்கு மகாலட்சுமி கருணையினால் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிட்டும். ஓம் ஸ்ரீம் பத்மாவதியை ஸ்வாகா இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைத்து உங்களுக்கு சுக்கிராதிக்கம் முழுமையாக பலன் தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.